விக்ரமுக்கு அவ அப்பனுக்கு முடிவு கட்டுற வரைக்கும் நம்ம ஒண்ணா போக முடியாது. எனக்கு புரியுதுதா. இப்ப அவன் பாறை ஃபுல்லா நம்ம குடும்பத்து மேலதான் இருக்குது. எப்ப என்ன பண்ணலான்னு பதுங்கி இருக்கானே. அத்தை, இந்த மாதிரி சூழ்நிலையில கல்யாணம் கட்டாயம் வேணும். பாரு, எதிர்பார்த்த மாதிரி இருக்குமான்னு தெரியாது, ஆனா நல்லபடியா கல்யாணம் நடக்கும், அது மட்டும் சொல்ல முடியும். பாரு, கிஷோர் உனக்கு சொந்தமாகணும், அதுதான் எங்க எல்லாரோட கனவா இருக்குது. பயமா இருக்கு தேன்மொழி, இப்படி ரெண்டு பேரும் பிரிச்சு வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்க்கறது பயமா இருக்கு. இல்ல, நீங்களே என்ன செஞ்சா சரியாதான் இருக்கும். அந்த விக்ரம் பாரப்புள்ள உங்க 3 பேர் மேலதான் இருக்குது, அதனாலதான் சீக்கிரம் கல்யாணத்தை பண்ணிட்டான்னு முடிவு பண்ணிருக்கோம். சரிங்க அத்தை, இதுல உனக்கு திருப்தி தானே? ஐயா அத்தை, கிஷோர் எனக்கு சொந்தமாகணும் நீ பாசப்படுற, எனக்கு பயம் வந்துட்டு. எனக்கு கிஷோர் சொந்தமாகணும், அது போதும். சரி, அத்தை கிட்ட சொல்லிடு, நானும் செம்பவள்ளி கிளம்புறோன்னு. ஆனந்தி, உனக்கு என்ன கலர் சேலை வேணும்? உங்களுக்கு எது தோணுதோ அதை எடுத்துட்டு வாங்க. சரி, உனக்கு என்ன கலர் வேணும் சொல்லவே இல்ல? எனக்கு ரெட் கலர் சேலை ரொம்ப பிடிக்கும். சரி, அப்ப முகூர்த்தத்துக்கு ரெட் கலர் சேலை எடுத்துட்டு வந்துட்டுமா? கூறப்பட்டு தானே கட்டுவாங்க. கூறப்பட்டு வேணுமா சொல்லு. இல்ல, ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல தானே மேரேஜ், அதெல்லாம் வேண்டாம். ரெட் கலர் பட்டு சேலை மட்டும் எடுத்துட்டு வாங்க. சரி, உனக்கு எதுனாலும் ஓகே. சரி, அவ ஆதிராக்கு என்ன கலர் வேணுமா? ஆதிரா எங்க? வான் கூட தானே இருந்தா. அவ வான் கூட தானே இருந்தா. இல்ல, வான் கூட தான் இருந்தா. வேணாங்க, வான் கூட தானே இருந்தா. வான் கூட இருக்க நினைச்சிட்டு இருக்கேன். இத நீங்க அவளை பார்த்த லட்சணமா? அத்தை, இங்க தான் இருந்தா. உங்களெல்லாம் என்னத்த சொல்லணும் எனக்கு தெரியல. அந்த விக்ரமன் தப்பிச்சு வந்து 3 நாள் ஆகுது. எனக்கு கொஞ்சமாவது நெஞ்சில பயம் இருக்குதா? அத்தை, மொட்டை மாலையில தான் நிக்காளா என்னமோ? ஆமா, நான் போய் பார்த்துட்டு வரேன். ஏய், நில்லு. என்னமா? எல்லாம் ஆதிரக்கா பாத்தியா? அப்பா, ஷப்பா தப்பிச்சேன்பா. ஐயோ, எல்லாரும் சொன்ன மாதிரி அவ வரவே கடுதான். எங்க ஆதிரா எங்க? நாங்கலாம் பாடி பில்டர் ஆபரம்ல, அதான் எக்சர்சைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன பாத்தீங்கல்ல? பாடி பில்டர் ஆபரில இந்த குச்சி உடம்ப வச்சுக்கிட்டாலே. இல்ல, இந்த கை கால வச்சுக்கிட்டா. இந்த கையும் காலையும் மாத்ததுக்கு தான் நான் எக்சர்சைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேமா. எனக்கு கை குச்சி குச்சியா இருக்குல்ல, அதான் எனக்கு பொண்ணுத்தர மாமா மாதிரி கை வீங்க போகுது. பொண்ணுத்தர மாமா மாதிரி கை வீங்க போதா? அப்ப பொண்ணுத்தர மாமா நீங்க பாத்திருக்கீங்க, அப்படிதானே? தாத்தா வீட்ல தான ஒளிஞ்சிருக்காங்க. சுத்தா ஒளிஞ்சிருக்காங்களா? ஆமா, பொண்ணுத்தர மாமா தான் சொன்னாங்க. அதையும் உங்ககிட்ட சொல்லிட்டானா? ஆமாமா, சீக்கிரம் சொல்லுங்க, நான் எக்சர்சைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்னமா? ஆதிராக்காங்க அவங்க எங்க இருக்காங்க? யான் கூட தான வந்தாங்க. இல்ல, அவளை எங்கல? இருமா, நான் தாத்தா வீட்ல போய் பார்த்துட்டு வரேன். சீக்கிரம் போ. அவ எங்க பேர் பாடி எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கும் தெரிஞ்சு போச்சு. சரி, நீங்க என்ன வீட்டை பத்திரமா இருங்க, நான் கடைக்கு போயிட்டு வரேன். சரிங்க தா. வெளியில கீழ போனீங்கன்னு வச்சுக்கங்க. இதுக்கப்புறம் வெளியிலயா? போக மாட்டோமே. இல்ல, போய் தான் பாருங்களேன். சரி, பத்திரமா இருங்க, நான் வரேன். சரிங்க தா. ஆதிரா எங்க போயிருக்கா பத்தியா? அதுவும் நம்ம கிட்ட சொல்லவே இல்ல. அவளுக்கு சொல்லவும் தெரியாது. நம்மளும் போய் பாப்போமா? வீட்டை விட்டா என்ன பக்கத்து தெரு தானே. ஐயோ, ஏற்கனவே பக்கத்து தெருக்கு போய் மாட்டிக்கிட்டது போதாதா? அங்க அப்பா இருக்காங்க, பொண்ணுத்தர மாமா இருக்காங்க, அதுல இருப்பா பிள்ளைங்க இருக்காங்க. பரவ என்ன பயம், எங்கேயோ போர் அடிக்கல, நாமளும் அங்க போவோமே. சரி. அம்மா, அம்மா, இவங்க வந்துட்டாங்க. அத்தை, உனக்கு தெரியுமா வந்துருவாங்கன்னு? என்கிட்ட எதுவும் சொல்லல. ஜாலிதான் இல்ல? ஐயா, நீ வேற. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, குரல கேட்டது சந்தோஷமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இப்ப ரெப்ட நைட் வாங்குவாங்க, அத நினைச்ச பயமா இருக்கு. ஏன்? அதான் அன்னைக்கு வீட்டுட்டு போக கூடாது சொல்லி நான் போயிட்டேன்ல, நம்ம தான் அந்த விக்ரமத்தை மாட்டிக்கிட்டோமே, அதுக்காக கோவத்துல 2 நாள் பேசாம இருக்காங்க. ஆமா, அன்னைக்கு கிஷோர் மட்டும் வரலன்னா என் நிலைமை என்ன ஆயிருக்கும் நினைச்சு பாரு. ஐயா, அதுக்காக தான் என்கிட்ட பேச மாட்டாங்க. ஆனா இப்ப வந்திருக்காங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி, சீக்கிரம் போ. பேச மாட்டேன். எப்பண்டா வந்த? அக்கா, என்னடா பொண்ணு கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சுதா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? எல்லாம் சக்சஸ் ஆயிட்டு. அப்ப பொண்ணு தர வெளிய வந்துருவானா? இன்னைக்கே வந்துருவான். எல்லா ஏற்பாடு பண்ணிட்டேன். இப்ப பொண்ணு தரை தான் பார்க்க போறேன். அதான் அதுக்கு முன்னாடி அம்மா பார்த்து சொல்லிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. அப்படினா சீக்கிரமா அந்த விக்ரம் அரெஸ்ட் பண்ணிடலாம்ல? இல்லக்கா, அதை இப்போதைக்கு பண்ண முடியாது. ஆனா கூட சீக்கிரம் அரெஸ்ட் பண்ணிடுவேன். சரிடா, பொண்ணு தரை வெளியில கொண்டு வந்தியே, அதே போதும்.
இப்போதைக்கு என்னால அதை நினைக்க முடியும். போதண்டா, இவ்ளோ பண்ணுங்க, இதே பெரிய விஷயம் தான். எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமாடா? உங்க முகத்திலே தெரியுதுக்கா. இப்ப நான் மூச்சே விட முடியுது. உங்க அன்பு பாசம் தான்க்கா எங்களை இந்த அளவுக்கு நல்லபடியா பண்ண வச்சது. நீ அவன் மேல வச்சிருக்க பாசம்டா. நீங்க ஒருத்தருக்கு மேல ஒருத்தர் வச்சிருக்க பாசம் தான் இந்த அளவுக்கு துணிச்சலா வெற்றி பெற செஞ்சிருக்குது. ஆல் தி பெஸ்ட்டா. நீங்க எப்பவுமே இதே மாதிரி இருக்கணும்டா. இதுக்கு மேல என்ன ஆசீர்வாதம் வேணுக்கா? ரொம்ப தேங்க்ஸ்க்கா. நம்ம கிஷோருக்கு கல்யாணம் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அம்மா போன்லயே சொன்னாங்கக்கா. சொல்லிட்டாங்களா? ஆமா, கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்கோம்னு சொன்னாங்க. நான் அதுக்குள்ள வேலையெல்லாம் பாக்குறேன்க்கா. அதான் துணிமணிலாம் எடுக்கலாம்னு போறேன். அதான் இவங்க யாருமே நான் கூட்டிட்டு போலடா. அக்கா எல்லாரையும் கூட்டிட்டு போங்க, இன்னைக்கு நான் வரேன். என்னடா சொல்ற? நானும் பொண்ணு தெரியா வரோம், இவங்களெல்லாம் கூட்டிட்டு போங்க. கல்யாணத்துக்கு சேலை எடுக்க போயிட்டு இவங்களெல்லாம் கூட்டு போலன்னா அது எப்படிக்கா? திருவிழா மாதிரி இருக்க வேண்டாமா சேலை எடுக்க போறதே? டேய், நீங்க யாருமே இல்ல, அதான் தனியா போலான்னு முடிவு பண்ணேன். அதான் இப்ப நீங்களே வந்துட்டீங்களே. என்ன சமாளிச்சிருவா? நாங்க ஒரு வேனுக்கு ஏற்பாடு பண்றேன்க்கா, எல்லாம் சேர்ந்தே போகலாம். சரி தேர்மலி. அத்தை அத்தை, உன் கல்யாணத்தை கிராண்டா பண்ண போறோம். என்னத்த சொல்றீங்க? ஆமாமா, ஒருத்தர் எல்லாம் வெளியில வந்தாச்சு, இனி ஒரு பிரச்சனை இல்ல. கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்தலாம். நிஜமாவா? அதான் சாரி எடுத்துட்டு எல்லாம் சேர்ந்து போலாம்னு சொல்லிருக்காங்க. சரி கிளம்பி வா, எல்லாம் சேர்ந்து போலாம். நிஜமாவா? நிஜமாதான் கிளம்பி வா. சரிங்க அத்தை. சந்தோஷத்தை பாரு. சரி. அடப்பாவி, இவ்ளோ சந்தோஷமா? சரி எல்லாரும் கிளம்புங்க, எல்லாம் ஒன்னாவே போயிடலாம். சரி, தேங்க் யூ. பரவாயில்லமா, போ கிளம்பு. அப்பா, சரி நான் போய் மீன் அழைச்சி பரப்பிட சொல்றேன். சரிங்கக்கா. என்ன குரமொழி முடிச்சுக்கிட்டு நிக்கிற? ஒண்ணு இல்ல. மேல போய் பேசு. இதெல்லாம் வந்து போய் நிப்பாங்க. சரி. பேச மாட்டீங்க போல. பேச மாட்டீங்களா? ஐயோ விக்கி, ஸ்டெடியா நில்லுடா. ஓ, கம்பீரமா நிக்கிறீங்க. கண்டுபிடிச்சிட்டா. அப்பா பேச மாட்டீங்க. ஓ, பேச மாட்டீங்களா? ஆமாமா, பேச மாட்டேன். ஏன் சொல்லுக்கு தான் மதிப்பு இல்லையே, அப்ப எதுக்கு நான் பேசணும்? சரி, 2 நாள் கழிச்சு வராங்க. சரி, கொடுக்கலாமே நினைச்சேன். சாதிக்கிறாள விக்கி. வேண்டாம், அது மொத்தமா வாங்கிக்கலாம். சரி, கொடுக்கலாம் நினைச்சேன். உங்களுக்கு தான் இஷ்டம் இல்லையே. என்ன என்ன கொடுக்கலாம் நினைச்சா? இல்ல, 2 நாள் கழிச்சு வரீங்க, என் கையால ஒரு காஃபி போட்டு கொடுக்கலாமே நினைச்சேன். உன்னை ஓட விட்டு அடிக்கல, தப்பே இல்ல கேட்டியா? சிரிக்கவா செய்யற? ஓடிடு. நானும் என்னமோ ஏதோ நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டேன். மன இறங்கி பேசலாம் நினைச்சேன். ஓ, மன இறங்கி பேசலாம் நினைச்சீங்களோ? என்ன நினைச்சீங்க? நான் என்னென்னமோ நினைச்சேன். அத்தா, என்ன நினைச்சீங்க? ஏன் நான் என்ன நினைச்சிருப்பேன்னு உனக்கு தெரியாது? காஃபி தானே. ஒண்ணு. சரி அதை விடு. நான் அவளை சொன்னதுக்கு அப்புறமா எதுக்கு நீ வீட்டை விட்டு வெளியில போன? அது விளையாட்டுத்தனமா போயிட்டேன். அதை விட்டு தள்ளுங்க. நான் மறக்க நினைச்சேன், நீங்க மறக்க விட மாட்டீங்க போலுக்க. எனக்கே படுத்த அந்த விக்ரம் தான் கடவுள வரா. என்னது விக்ரம் உன் கனவுல வரானா? இப்ப நீ தானே சொன்ன? ஐயோ, விரட்டுற மாதிரி பயத்துல நானே எந்திரிச்சிருந்தேன். பார், கனவுல கூட நான் தான் வரணும், புரியுதா? அதான் வருவீங்களே. அப்படியா? என்ன பண்ணுவேன்? அதெல்லாம் சொல்ல முடியாது. சொல்லணும், காதலர்களுக்குள்ள சொல்லணும். யாரு காதலர்கள்? என்னடி 2 நாள் இந்த ஊருக்கு போனேன், அதுக்குள்ள பேச்செல்லாம் மாத்திர பயமா இருக்கு. மக்கள் என்னடி? நம்ம அண்ணன் காதலர்கள்லாம் கிடையாது. அப்படின்னா? எப்போ என் மனசு உங்ககிட்ட பறி கொடுத்தனோ, நீங்க எப்போ என்கிட்ட பறி கொடுத்தீங்களோ, அப்பமே நான் அந்த கணவன் மனைவிதான். புரியுதா? ஓ, அப்படி சொல்லியா? ஆமா, அப்படி சொன்னாங்க. கூமுட்டை. ஆடி, நான் கூமுட்டைதான். ஒன்ன ஏய் நெல்லு, அதான் என்கிட்ட பேச மாட்டேன்னு சொல்லிட்டீங்களே. நீ இப்ப எங்க போவன்னு எனக்கு தெரியாது. போய்கிட்டே இரு, வாரேன். ஓ, சிக்னல். வாரேன். விக்கி, அம்மா. ஆயா, பொண்ண கறியடியா முடிஞ்சதே. உங்க ஆசீர்வாதத்துல எல்லாமே நல்லபடியா முடிஞ்சதுமா. இன்னைக்கே பொண்ணு தர வெளியில வந்துடலாம். சின்ன கையெழுத்து மட்டும் போட்டுட்டு அவன் வெளியில நடமாடலாம், ஒரு பிரச்சனை இல்ல. ஓ, அதான் நம்ம வீட்டு சிலுவண்டுகள் அங்க கிடக்குதா? அப்போ அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டானா? நம்மட்ட பிள்ளைல அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருந்தது. எங்கடா போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டேன். பொண்ணு தர மாமா பாத்துட்டு வரோன்னு. அப்ப தைரியமா தான் சொல்லி விட்டுருக்கான். ஆமாமா, காலையில போன போட்டு சொல்லிட்டேன். ஓ, அதான் பிள்ளைகிட்ட விளையாண்டுருக்கான், ஒளிஞ்சிருந்துருக்கேன்னு. சரியா, சரி. அப்புறம் நாளா கழிச்சு கிஷோருக்கு கல்யாணத்தை வச்சிருக்கு, அதையும் கையோட முடிச்சிடலாம்ல? ஆமாமா, நல்லபடியா முடிக்கணும்.
சரியா சாப்பிட்டியா நீ? இல்ல ஆனந்தி உள்ள கூப்பிட்டுருக்கா. முதல்ல சாப்பிடு போ. சரிங்கம்மா. ஏமா செபவாளி புள்ள வந்திருக்கான் பாரு, ஏதாவது செஞ்சு எடுத்து கொடு. விக்கி சாப்பிடுவா. வரேன்க்கா. ஆனந்தி அந்த அப்பளத்தை மட்டும் கொஞ்சம் பொரிச்சிருமா. சரிங்கக்கா. சரி போடா, பசியோட வந்திருப்பா, போய் சாப்பிடு போ. நீங்க சாப்பிட்டீங்களாமா? நீ முத வயித்துக்கு சாப்பிடியா, அழைச்சிட்டு வந்திருக்கல போ. நீங்களும் வாங்கம்மா சேர்ந்து சாப்பிடலாம். சரியா, புள்ள கூட சாப்பிடாதே, தாய்க்கு கொடுத்து வைக்கணும். வா சேர்ந்து சாப்பிடலாம் வா. சரிங்கம்மா. அடுத்த பொண்ணு தலைக்கு அடுத்து இவனுக்கு கட்ட கடனை கல்யாணத்தெல்லாம் முடிச்சிடணும். இந்த வீடு நிறைய பேர பேத்திகளோட சந்தோஷமா வாழணும். இந்த வீடே நிறைஞ்சிருக்கணும். இப்படி பிள்ளைகளோட வாழறது எவ்வளவு பெரிய கொடுப்பனை. மனசுக்கு நிறைவா இருக்குது. எல்லாரும் நல்லா இருக்கணும். அன்னக்கிளி, அன்னக்கிளி வாங்க, இப்பதான் உள்ள போனேன். வாங்க. உள்ள வந்துட்டானா? இப்பதாங்க வந்தா. அப்பா வாயா வா. அப்பா நல்லபடியா எல்லாம் முடிஞ்சதையா? எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுப்பா. தமிழ் இப்பதான் போன் அடிச்சா, அதான் ஓடி வந்து பாக்கலான்னு வந்தேன். நான் இப்ப அங்கதான் வந்து பாக்க நினைச்சிட்டு இருந்தேன். ஆமாங்க, சரி சாப்பிடலான்னு கூட்டு போனேன். சரியா, நீ போய் சாப்பிடு. அப்போ நீ வந்து பேர பாத்துக்கிட்டேன். இல்லப்பா நீங்களும் வாங்கல. அவில சாப்பிடல. எங்க வாங்க சேர்ந்து சாப்பிடலாம் வாங்க. இல்ல பொண்ணுத்துல ஆதிரா எல்லாம் ஒன்னாதான் கிடந்து ஏதோ பொங்கிட்டு கிடந்தாங்க, அதை நான் சாப்பிட்டுட்டேன். ஆதிரா அங்கயா இருக்கா? ஐயோ ஆமா. நீ நினைக்கிற மாதிரி இல்ல, அங்க வெள்ளண்டி மாதிரி விளையாண்டுட்டு கிடக்கா. பச்சை புள்ள அவகிட்ட தோல்ந்துரும். பொண்ணு தவிர வேற யாராலையும் அவளை சமாளிக்க முடியாது. ஐயோ சேட்டா அப்படி பண்ணிட்டு கிடக்கா. நம்ம பேத்தி ஆயிட்டா, ஒன்னும் அதட்ட முடியல. ஏங்க அவ அப்படி இருந்தா அப்படியே இருந்துட்டு போட்டோம், யாரையும் மாத்த முயற்சி பண்ண கூடாது. அவளுக்கு அது பிடிச்சிருக்கு, அவனுக்கும் அது பிடிச்சிருக்கு, பிறகு என்ன? அவ்வளவுதான், அதான் அவனுக்கு பிடிச்சிருக்க. விடுங்கப்பா, இருந்தாலும் கல்யாண காட்சி முடிக்கணுமே. பிடிக்காம தான் விளையாண்டுட்டு எடுக்காளா? வாங்க. அதுவும் சரிதான். சரிங்கப்பா வாங்க நம்ம சாப்பிடலாம். எக்கப்பத்த வைரமே வாடா. என்னடா செல்லம், அங்க வா. செல்லம் என்னடா? ஆமா, நீ கேட்ட ஏரோப்ளேனு, ரிமோட் காரு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், வீட்டுல வச்சிருக்கேன். நிஜமாதான்டா, அம்மாட்ட கொடுத்து வச்சிருக்கேன், வாங்கிக்க. பொண்ணே போட்டுருவேன். இப்பதான் மாமாங்க. ஆமா வயலுக்கு தான். டேய் இப்ப பாரு சொல்லுடா, நீ என்ன எங்கேயோ பாத்திருக்க, நானும் உன்னை எங்கேயோ பாத்திருக்கேன். ஏன்டா சொல்லாம பிடிவாத பிடிக்க சொல்லேன்டா. இங்க பாரு, எனக்கு 1000 பிரச்சனை இருக்கு. இப்ப அதெல்லாம் மண்டையில ஓடவே மாட்டேங்குது. நீ யாருன்னு தெரிஞ்சுக்க வரைக்கும் எனக்கு தூக்கம் கூட வர மாட்டேங்குது. சொல்லுடா. நான் யாரா இருக்கும்னு நினைக்கிறேன்? டேய் சாதிக்காதடா, முடியல. சில விஷயம் தெரியாம இருக்குதா நல்லது, புரியுதா? போடா விக்கி பையல. இரு, எங்க ஏன சோத்த திம்ப உப்பு போடாம தோத்தாரே. நீ பொங்கல் ஜோரே அப்படிதான் இருக்கும். இருடா மவனே, நீ யாரு நான் கண்டு பிடிக்கிறேன். ஆழ்த்தனம் குறையவே இல்லையே. ஐயோ என் வைரமே, என் வைரம், இங்க வா. மாமா உனக்கு அவளை பிடிக்கும். ஏய் இங்க வா. என்ன ராசாத்தி, இங்க வா. டேய் மாமா தேடுனீங்களா? நான் தேடுனேன் மாமா, அம்மாட்ட கூட கேட்டேனே. நீங்க இன்னைக்கு தான் வருவீங்கன்னு அம்மா சொன்னாங்களே. எந்தம்மா? மீனம்மா. மீனமாங்க? எல்லாரும் இங்கதான். அப்போ அங்க யாரும் இல்ல. அங்க போர் அடிக்கு மாமா. இங்க தான பொண்ணுத்தர மாமா இருக்காங்க. அட எல்லாரும் இங்க வந்துட்டோம். பொண்ணுத்தர மாமா எங்க? பொண்ணுத்தர மாமா கபடி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. யாருக்கு? எல்லாருக்கும். நீங்க தெரியாதா? எனக்கு தெரியாது. சீக்கிரம் வாங்க மாமா. ஆமா இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காரு? அவன் பாடி பில்டரா போறானா. பாடி பில்டரா போறானா? டேய் முளைச்சு 3 வருஷம் கூட ஆகல. டேய் இப்பமே பொண்ண கட்டியா போயிடுவாடா. என்ன மாமா சொல்லுவீங்க? கட்டியா போயிடுவானா? என்ன சொல்றீங்க? டேய் அதெல்லாம் ஒரு வயசு வந்தா என்ன பண்ணணும்? ஆனா பொண்ணுத்தர மாமா இப்படிதான ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஏன்டா அவன் வயசு உன் வயசு ஒண்ணாடா? இல்ல மாமா, எனக்கு கை கல்லம் குச்சி குச்சியா இருக்குது. அதான் பொண்ணுத்தர மாமா மாதிரியும் உங்கள மாதிரியும் கை வீங்கணும்னு இப்படி ஓடிக்கிட்டு இருக்கேன். ஓடுனா உங்களே மாதிரி வந்துரும்ல மாமா. கை கால குச்சி குச்சியா இருக்கா? டேய் அதுக்கு முதல்ல சாப்பிடணும்டா. டேய் வேண்டாம்டா, ஏன்டா இந்த ரிஸ்க் எடுக்க நீ? டேய்
இப்ப என்ன உனக்கு கை காலு தடிக்கணும் அவ்வளவுதானே? ஆமா மாமா, இங்க பாருங்க நான் என்ன ஓட்ட ஓடிக்கிட்டு இருக்கேன்னு. டேய் இப்படி ஓடக்கூடாதுடா. போங்க மாமா, பொண்ணு தர மாமா இதை விட ஸ்பீடா ஓடுறாங்க. அது எப்படி மாமா உங்களாலையும் பொண்ணு தர மாமாவை மட்டும் ஸ்பீடா ஓட முடியுது? டேய் நாங்க போலீஸ் ஓடுவோம்டா, நீ எதுக்குடா ஓடிக்கிட்டு இருக்க? மாமா மாமா நானும் பெரிய பெரிய ஆகி உங்களே மாதிரிதான் மாமா ஆவனா? என்ன மாதிரி அவன்டா பொண்ணு தர மாமா மாதிரி ஆகு. மாமா என்ன? நீயும் தான் பொண்ணு தர மாமா மாதிரி ஆகு. அப்ப உங்கள மாதிரி ஆவண்டா மாமா மாமா? மாமாக்கு பொண்ணு தர மாமா மாதிரி தான் அவனு ஆசை. ஏன் மாமா? மாமா ரொம்ப நல்லவருடா. நீங்க ரொம்ப நல்லவன்னு மீனாம்மா சொன்னாங்க. ஆமா மாமா, நீங்க ரொம்ப நல்லவன்னு மீனாம்மா சொன்னாங்க. எங்க கிட்ட கூட விக்கி மாமா மாதிரி வரணும்னு சொன்னாங்களே. என்னடா சொல்றீங்க?